ஓம் சர்வ மங்கள உத்தியோக பிராப்த அனுகூலகாத்தின சர்வேஸ்வராய நமக. ஐக்கிய நேயர்களுக்கு வணக்கம். தற்போது அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய முக்கியமான பரிகார ஸ்தலங்களை சொல்ல போகிறோம். முதல்ல காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சத்யநாதேஸ்வரர் கோயில். சத்யநாதேஸ்வரர் மிக முக்கியமான கோயில். அது புதனுடைய ஸ்தலம். அந்த ஆலயத்திற்கு புதன்கிழமை சென்று 5 அகல் விளக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு 5 புதன்கிழமை போயிட்டு வந்து அங்கே போயிட்டு தான் அரசாங்க வேலை கிடைக்கிறது திண்ணம் சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்தால மப்பேடில் சிங்காண்டீஸ்வரர் கோயில் இருக்குது. அங்கே வந்து வீணை ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. அந்த வீணை ஆஞ்சநேயருக்கு வியாழக்கிழமை வெத்தலை மாலை சாத்தி அவருக்கு 3 அகல் விளக்கு நெய் தீபம் ஏற்றி வந்தால் இந்த வீணை ஆஞ்சநேயர் சரஸ்வதி கடாட்சம் உள்ளவர். அங்கே போனால் நிச்சயமாக அரசாங்க வேலை கிடைக்கத்தான வாய்ப்புன்னு சொல்லலாம். அடுத்தால வந்து கோவூர் சுந்தரேஸ்வரர் கோயில் இருக்குது. அந்த சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு புதன்கிழமை சென்று 5 புதன்கிழமை சென்று 5 அகல் விளக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு வில்வ மாலை சாத்திட்டு வந்து சொன்னீங்கன்னா நிச்சயமாக அரசாங்க வேலை கிடைக்கத்தான வாய்ப்புன்னு அமைப்புன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த குத்தம்பாக்கம் இருக்குது. திருமழிசைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குத்தம்பாக்கில் விபூதி முருகன் ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த விபூதி முருகருக்கு செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை சென்று விபூதி வாங்கி சாத்திட்டு அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் நிச்சயமாக அரசாங்கம் கிடைக்கிறதுக்கு திண்ணம். மத்திய அரசு வேலையாக இருந்தாலும் சரிதான், மாநில அரசு வேலையாக இருந்தாலும் பணத்தை கொடுத்துட்டா கூட எனக்கு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. இந்த கலியுகத்தில் திண்ணமாக இருக்கக்கூடிய கோயில் சொல்லக்கூடிய இந்த கோயில்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு மத்திய அரசு வேலை அல்லது அரசாங்க வேலை, மத்திய அரசு மாநில அரசு வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பதை திண்ணமாக சொல்லிக் கொள்கிறேன். அடுத்த வாரம் இன்னும் துன்பம் தீர்க்கும் தலங்களை பற்றி பாட்டாக நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.